ஹலோ அஸ்லாம் வலைக்கும் ஹுசேனாஜி. இப்போ தான் நான் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசினேன். நான் ஜனாசான்னு பார்த்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் தானே ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில். இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி தான் நாங்கள் அவரை அட்மிட் பண்ணியிருந்தோம். அவருக்கு வரை வருத்தம் வந்திருந்து. ஸோ அதோட வந்து இப்போ இன்றைக்கி வந்து மவுத் ஆகிக்கிறாரு ஒரு 12:45 மாதிரி. இப்போ அவர்கிட்ட ஜனாசா கொஞ்சம் வெளியே எடுக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ மவுண்ட் லெவனியா போலீஸ் தான் அவரோட அட்ரஸ். ஸோ இங்கே போலீஸில் வந்து சொன்னோன்னே போர்ட்லேருந்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ற மாதிரி தான் அவங்க போட்டிக்கிறாங்க போல. பட் இனி இவர் வந்து மிச்சம் காலமாக பேஷண்ட்டாக இருந்திக்கிறாரு, வருத்தத்தோடு தான் இருந்திக்கிறாரு. இவரோட மெயின் ப்ராப்ளம் வந்து இவர் வந்து டைப் 1 டயபிட்டிஸ் இருக்குது இவருக்கு. ரெண்டாவது அவரோட கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆகி அந்த கண்டிஷன் தான் மெயினாக வரணும் சொல்லிட்டு அட்மிட் பண்ண வந்தோம். ஸோ அதோட டயாலிசிஸ் பண்ணி அப்படி இப்படி நீக்குது. ஸோ கிட்டத்தட்ட அவரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 5-6 இயர்ஸ்க்கு மேலேயே மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அதோட ரீசெண்டாக நினைக்கிறேன் ஹார்ட்டும் பிளாக் ஆகி அதுக்கும் ஸ்டென்ட் ஒன்று போடணும் அப்படி இப்படின்னு சொல்லி வருத்தங்களோடு இருந்தார். ஸோ கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் செய்யணும், எனக்கு ஒரு உதவி கொஞ்சம் தேவைப்படுது. எனக்கு என்ன சார் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது உதவி தான் ப்ளீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஒரு மாதிரி டாக்டரோட எல்லாம் பேசி இன்ஷா அல்லாஹ் டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அண்டர் கண்ட்ரோல். ஒரு மாதிரியாக சால்வ் பண்ணி எடுத்துட்டோம். ஜஸாக்கல்லாஹ் எவ்ரிதிங்.